ராஜபக்சகளோட உண்மையான முகத்தை சிங்கள மக்களுக்கு காட்டுறதுக்கான தீவிரமான விசாரணைகளை நடத்தி அதனால் பழிவாங்கப்பட்டு சிறைக்கு கூட அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் சிஐடியோட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர. ஷானி அபேசேகர திரும்பவும் போலீஸ் சேவைக்கு இணைச்சு கொள்ளப்பட்டிருக்கிறார். இந்த தகவல், இந்த செய்தி மிக முக்கியமான நபர்களுக்கு, ராஜபக்ச குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இப்போ அடி வைத்த கலக்கி இருக்கிற ஒரு செய்தியாக மாறியிருக்கு. பழைய விசாரணைகள் எந்த இடத்தில் நிப்பாட்டப்பட்டிருந்ததோ அந்த இடத்துல இருந்து திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கபாலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி, கபாலி எப்படி சில வருஷங்களுக்கு முதல்ல போனானோ அந்த மாதிரி திரும்ப வந்துட்டான்னு சொல்லுன்ற மாதிரி தான் அவருடைய வருகை இப்போ மிக முக்கியமாக ஊடகங்களில் பேசப்பட்டு வருது. ஷானி அபேசேகர் நடத்தின மிக முக்கியமான விசாரணைகள் இருக்குது. அந்த மாதிரியான 5 விசாரணைகளில் அவர் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல இருந்து தான் அந்த பழைய சம்பவங்கள், விசாரணைகள் திரும்பவும் தொடரப்போகுது. அது என்னன்றதை விளக்கமாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். போலீஸ் சேவையில் கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கும் அதிகமான சேவைக்கால அனுபவம் இருக்கிற ஒரு நேர்மையான அதிகாரி என்று சொல்லி பலராலையும் பாராட்டப்பட்ட நபர் தான் ஷானி அபேசேகர. ஷானி அபேசேகர பல சந்தர்ப்பங்களில் பழிவாங்கப்பட்டிருக்கிறாரு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக செயற்பட்டு வந்த காலப்பகுதியில் மிக முக்கியமான வழக்குகளை அவர் விசாரிக்கிறார். அந்த வழக்குகள் கிட்டத்தட்ட முடிவை நெருங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. 2019 கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறாரு. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுமே அமைச்சர்களை நியமிக்கிறதுக்கு முதல்ல அவர் செய்த முதலாவது ஒரு இடமாற்றம் தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு காலிக்கு இடமாற்றம் கொடுத்தது. அதுவும் ஒரு பணிப்பாளர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக செயற்பட்டு வந்த நபருக்கு காலி பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபரினுடைய பிரத்யேக உதவியாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருந்தது, இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு பழிவாங்கல் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ராஜபக்சக்களோடு, அதிலையும் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவோட சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கடைசி கட்டத்தை எட்டி கொண்டிருந்த காலகட்டம். விசாரணைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சது, உண்மை வெளிவரப்போகுது என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு இடமாற்றம் நடக்குது. அது மட்டும் கிடையாது, 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் கைது செய்யப்படுறாரு. இடமாற்றம் கொடுக்கப்படுது. அடுத்த வருஷத்திலேயே அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். போலீஸ் திணைக்களத்தினுடைய முன்னாள் டிஐஜி வாஸ் குணவர்தன மேல ஒரு கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. கொழும்புல மிக பிரபலமான ஒரு வர்த்தகர் அறியப்பட்ட நபர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். இந்த விசாரணையை முன்னெடுத்த நபர் தான் ஷானி அபேசேகர. இந்த வழக்கை விசாரிச்ச, இந்த குற்றச்சாட்டை விசாரிச்ச சந்தர்ப்பத்தில் வாஸ் குணவர்தன, முன்னாள் டிஐஜி வாஸ் குணவர்தனவுக்கும் அவரோட சேர்ந்த சந்தேக நபர்களுக்கும் எதிராக போலியான ஆதாரங்களை திரட்டி சாட்சியங்களை முன்வைச்சார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது எல்லாமே கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்கள். அதுக்கு பிறகு 10 மாதங்கள் அவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை உருவாகுது. பிறகு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு போலீஸ் சேவையில் இருந்தும் ஷானி அபேசேகர ஒரு அதிருப்தியோட ஓய்வு பெற்றிருந்தார். இப்போ திரும்பவும் போலீஸ் சேவைக்கு அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய ஆட்சியின் கீழே அவர் இணைச்சு கொள்ளப்பட்டிருக்கிறாரு. ஒப்பந்த அடிப்படையில் 1 வருட சேவை காலம் என்ற அடிப்படையில் அவருக்கு நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே மூடப்பட்ட பழைய ஃபைல்கள் திரும்பவும் திறக்கப்படுறதுக்கான ஒரு நிலம் உருவாகி இருக்கு. ஷானி அபேசேகர அவருடைய குழு விசாரணை செய்த மிக முக்கியமான வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளில் முதலாவது நம்ம பார்க்க போறது சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை சம்பவம். 2009ஆம் ஆண்டில் இந்த சம்பவம் நடக்குது. பட்டப்பகலில் இந்த படுகொலை சம்பவம் நடக்குது. அந்த காலகட்டத்தில் விசாரணைகள் மந்தகதியில் இருந்தது. பல விசாரணை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தாங்க. உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு ஷானி அபேசேகரவினுடைய கைக்கு லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கு விசாரணை வந்ததுக்கு பிறகுதான் அந்த விசாரணையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. இராணுவ அதிகாரிகளுக்கும், அதிலையும் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவோட சம்பந்தப்பட்ட இராணுவ தரப்புக்கும் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலைக்கும் சம்பந்தம் இருக்கின்ற விஷயத்தை ஷானி அபேசேகர கண்டுபிடிக்கிறாரு. லசந்த விக்ரமதுங்கவை பொறுத்த வரைக்கும் 2009 யுத்தம் இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருந்த காலகட்டத்தில் ராஜபக்சர்கள் யுத்தத்தை கையாளுற விதம் சம்பந்தமாக கடுமையான விமர்சனமான கருத்துக்களை தன்னுடைய பத்திரிகையில் எழுதி வந்த ஒரு நபர். அது மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் கைச்சாத்திரப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடியாக கருதப்பட்ட மிக் விமானம் கொள்வனவு செய்யப்பட்ட
மோசடி சம்பந்தமாகவும் மிக முக்கியமான ஆதாரங்களையும் கூட அவர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருந்தார். இதை தவிர ஒரு வழக்கு விசாரணையிலையும் கூட கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக அவர் சாட்சியம் அளிக்க வேண்டிய நிலைமை கூட உருவாகி இருந்தது. இந்த மாதிரியான பின்புலத்தில் தான் சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்படுறாரு. ஷானி அபேசேகர இந்த கொலை குற்றச்சாட்டை விசாரித்த சந்தர்ப்பத்தில் இராணுவத்துக்கும் இதுக்கும் இடையிலான நேரடியான தொடர்புகள் கண்டுபிடிக்கப்படுது. அவருடைய மரண அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம்தான் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்ன்றது. ஆனால் ஷானி அபேசேகரவினுடைய கைக்கு இந்த வழக்கு விசாரணை வந்ததுக்கு பிறகு அவர் சுடப்படுறதுக்கு முதல்ல கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளானதுக்கு பிறகுதான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அவருடைய கார் பயணம் செய்த சந்தர்ப்பத்தில் இராணுவத்தோட சம்பந்தப்பட்ட சில நபர்களும் பக்கத்திலேயே பயணம் செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதுக்கும் இடையில தொடர்பு இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சவர் ஷானி அபேசேகர அவருடைய குழு. இரண்டாவது சம்பவம் 2008ஆம் ஆண்டு பிரபலமான இன்னமொரு ஊடகவியலாளர் கீத் நோயார் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்படுறாரு. கொடூரமான சித்திரவதைகள் அனுபவித்ததுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்படுறாரு. வளமா மாதிரி அடையாளம் தெரியாத நபர்களால் அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஷானி அபேசேகர் இதில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் ரகசியமான ஒரு இராணுவ குழு கோட்டாபய ராஜபக்சவினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இயங்கி வந்த ட்ரிபோலி பிளட்டூன் என்று சொல்லப்படுற ஒரு ரகசியமான இராணுவ குழுவுக்கும் இதுக்கும் இடையில நேரடியான தொடர்பு இருக்கு. இது மட்டும் கிடையாது, மற்ற ஊடகவியலாளர்கள் எல்லாம் எப்படி ஒடுக்கப்பட்டிருந்தாங்களோ, படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்களோ, கடத்தி காணாமலாக்கப்பட்டிருந்தாங்களோ, அந்த பேட்டர்னில் அதே விதத்தில் தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து தடயவியல் சான்று பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுது. இதுக்கு அமைய சில இராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அப்படி இராணுவத்துக்கு இடையிலான தொடர்பை கண்டுபிடிச்ச நபர் தான் ஷானி அபேசேகர. அந்த வழக்கு எங்க நிப்பாட்டப்பட்டிருந்ததோ அந்த இடத்துல இருந்து திரும்பவும் ஆரம்பிக்கப்பட இருக்கு. மூன்றாவது விசாரணை வசீம் தாஜுதீன் படுகொலை வழக்கு. பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் 2012ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்படுறாரு. அவருடைய சடலம் நாரகன்பட்டி பிரதேசத்தில் எரியூட்டப்பட்ட நிலையில கார்ல இருந்து மீட்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் முதன்முறையாக போலீஸ் அறிவிச்ச விஷயம் தான் இது ஒரு வாகன விபத்து, கார் விபத்துன்றது. ஆனால் ஷானி அபேசேகர் அவருடைய விசாரணை குழு இது விபத்து கிடையாது, ஒரு படுகொலை சம்பவம், வேறு இடத்துல படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு காருக்குள்ள சடலம் கொண்டு வரப்பட்டு எரியூட்டப்பட்டிருக்கு என்ற விஷயம் ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் கிடையாது, இந்த விசாரணைகளை மழுங்கடிக்கிறது ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தீவிரமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு சில அதிகாரிகளும் உடந்தையா இருந்தாங்க என்ற விஷயத்தையும் ஷானி அபேசேகரவினுடைய விசாரணை குழு அவர் தலைமையில் கண்டுபிடிக்கிறாங்க. வசீம் தாஜுதீன் படுகொலை விசாரணை ராஜபக்சர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட திரும்பிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கடுமையான ஒரு அரசியல் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் கூட சுமத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணையும் திரும்ப ஆரம்பிக்கப்படுறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. நாலாவது சம்பவம் மத்திய வங்கி முறைகள் மோசடி. ரணில் விக்ரமசிங்கவினுடைய மிக நெருக்கமான நண்பரா அந்த காலகட்டத்தில் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்த அர்ஜுன மகேந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் எங்க இருக்கிறார்ன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் சிஐடிக்கு இந்த விசாரணை ஒப்படைக்கப்படுது. மத்திய வங்கி முறைகள் மோசடி எப்படி உண்மையிலேயே நடந்திருக்குன்னு சொல்லி சில விஷயங்களை கண்டுபிடிச்ச நபர் தான் ஷானி அபேசேகர. மத்திய வங்கி முறைகள் விநியோகத்துக்கு முதல்லையே உள்ள என்ன நடக்க போகுது என்ற விஷயம் அந்த சந்தர்ப்பத்தில் ஆளுநராக இருந்த அர்ஜுன மகேந்திரன் தன்னுடைய மருமகனான பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் என்று சொல்லப்படுற நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸுக்கு உள்ளக தகவல்களை கசிய விடுறாரு. முறைகள் விநியோகம் நடந்த காலகட்டத்தில் செயற்கையான விதத்தில் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே மத்திய வங்கியினுடைய வட்டி வீதம் எப்படி தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால் சந்தையில் இருக்கிற கேள்விக்கு அமையதான் அது தீர்மானிக்கப்படும். ஆனால் இந்த முறைகள் விநியோகம் நடந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் செயற்கையான விதத்தில் வட்டி வீதத்தை அதிகரிச்சிருக்கிறாரு. இன்னும் எளிமையை சொல்றதா இருந்தா அரசாங்கம் வருமானத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தனியார் நிறுவனங்களுக்கும் சில தரப்புகளுக்கும் முறைகளை விற்பனை செய்வாங்க. அந்த முறைகளை வாங்கின ஒரு தரப்பு தான் அர்ஜுன் மகேந்திரனுடைய மருமகனுக்கு சொந்தமான பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம். ஆனால் உள்ள நடக்க போற விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதிகமான வட்டி வீதத்துக்கு இலங்கை மத்திய வங்கி அந்த நிறுவனத்துக்கு முறைகளை விற்பனை செய்கிறாங்க. இதன் மூலமா முறைகளை விற்பனை செய்யறதன் மூலமா அரசாங்கத்துக்கு உடனடியாக தேவைப்படுற பணம் கிடைக்கும். ஆனால் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதால அதிகமான வட்டியை ஒவ்வொரு மாதத்துக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு வருடத்துக்கும் அரசாங்கம் அந்த நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மாதிரி திட்டமிடப்பட்டு இந்த முறைகள் மோசடி நடந்திருக்கின்ற விஷயத்தை சில ஆதாரங்களோட கண்டுபிடிச்ச நபர் தான் ஷானி அபேசேகர. இந்த மாதிரியான பல சம்பவங்கள் இருக்கு. அஞ்சாவது விஷயம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் இராணுவ அரச புலனாய்வு பிரிவுக்கு சில சம்பந்தங்கள் இருக்கின்ற விஷயம்
ஷானி அபேசேகரவினுடைய விசாரணை குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் காட்டப்பட்டிருந்தாலும் இதுக்கு பின்னால் வேறு விஷயங்கள் இருக்குது. உண்மையிலேயே ஏற்கனவே தகவல் தெரிஞ்சிருந்தும் கூட அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை ஏன் எடுக்கப்படலை? அப்படியா இருந்தால் பாதுகாப்பு தரப்பும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இராணுவ புலனாய்வு பிரிவு இதை திசை திருப்புறதுக்கான கடிதங்களை ஆவணங்களை பல சந்தர்ப்பங்களில் அனுப்பியிருக்கு. இந்த விசாரணை திசை திருப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த சம்பவத்தோட அதோட தொடர்புபட்ட வவுனதீவு 2 போலீஸ் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதுக்கு விடுதலை புலிகளுக்கு தொடர்பு இருக்கின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கும் அதை திசை திருப்புறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்த செயற்பாட்டில் ஈடுபட்ட தரப்பு அரச புலனாய்வு பிரிவு, இராணுவ புலனாய்வு பிரிவு என்ற விஷயத்தையும் வெளிக்கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான நபர் தான் ஷானி அபேசேகர. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த நாளில் தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு போய் குண்டை வெடிக்க வைக்காம அங்கிருந்து வெளியேறின ஜமீல் என்று சொல்லப்பட்ட நபருடைய வீட்டுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளேயே ராணுவ புலனாய்வு பிரிவு போயிருக்கு. இப்படி அவசரமாக ராணுவ புலனாய்வு பிரிவு அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன? அப்படி ஜமீல் சம்பந்தமான தகவல் உடனடியாக எப்படி தெரிய வந்தது? வெளியில் ஜமீல் என்ற ஒரு நபர் உயிரோட நடமாடி கொண்டிருக்கிறார், குண்டை வெடிக்க வைக்காம இருக்கிறார், இவர் யாருடைய கையிலேயாவது சிக்கி கொண்டா பிரச்சனை உருவாக முடியும் என்றதன் அடிப்படையில் தான் ராணுவ புலனாய்வு பிரிவு அவருடைய வீட்டுக்கு போனதா என்ற ஒரு சந்தேகத்தை கூட மறைமுகமாக ஷானி அபேசேகர பல சந்தர்ப்பங்களில் முன் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி இலங்கையை உலுக்கி போட்ட மிக முக்கியமான சம்பவங்களை விசாரித்த ஒரு நபர், அதிலிருந்து அதிர்ச்சிகளை மர்மங்களை வெளிக்கொண்டு வந்த நபர் ஷானி அபேசேகர. அவர் திரும்பவும் போலீஸ் சேவைக்கு வந்திருக்கிறாரு, சிஐடிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த தகவல் பலருடைய வயிற்றை இப்போ கலக்கியிருக்கும் என்று சொல்லி நம்ம நம்பலாம். பல மர்மங்களும் அதிர்ச்சிகளும் எதிர்வரும் நாட்களில் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.